இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே மிக மகிழ்ச்சி. இந்த நாளிலும் ஸ்தோத்திரம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வேளையிலே கூடி வந்திருக்கிறோம். இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். முதலாவது நாம் அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதித்து அவரை கனப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் குடும்பமாய் நாம் இணைந்து கர்த்தரை துதிப்போமாக. ஸ்தோத்திரம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுறாரு. உங்கள் வீட்டில் நீங்கள் துதிக்கும் போது உங்கள் வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. ஸ்தோத்திரம். கண்களை மூடி எல்லா வாய்களை திறந்து முழங்கால் படிட்டு நாம் கர்த்தரை துதிப்போம். ராஜாவை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, உன்னதமான தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உயிரோடு கூட இருக்கிறவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய எங்கள் தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அவருக்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியில இல்லை. ஆகியால் நீங்கள் துணிந்து தைரியமாய் அவரை துதிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அவரை தானே நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, நீங்க வாங்கப்பா, எங்கள் மத்தியிலே கடந்து வாங்க. இந்த ஆராதனை வேலையில கடந்து வாங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்க கடந்து வாங்க. நம்முடைய ஆண்டவரை மாறாத பிரசன்னம் இந்த வீட்டுக்குள்ளே கடந்து வருவதாக. இந்த ஆராதனை வேலையிலே கடந்து வருவதாக. ஆண்டவரை வேலை செய்கிற இடத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே வருவதாக. இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா ஆண்டவரே சுயங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அழித்து போட்டு எங்களை நீர் உயிர்ப்பித்து உமக்காக ஜீவிக்கிற உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு தேவ சந்ததியாய் கர்த்தர் இந்த காலை வேளையிலே எங்களை கொண்டு வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நொடி பொழுது வரைக்கும் நீர் செய்த நன்மைகள் ஆயிரங்கள் ஆயிரங்கள் எண்ணி முடியாது, சொல்லி முடியாது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நன்மைகள், ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், எங்களுக்கு நீர் கொடுத்த உணவு, உடை, இருப்பிடம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவையான பணம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அதை செலவழிப்பதற்கும் ஆண்டவரே நடப்பதற்கும் நல்ல பலன், சுகம், ஆரோக்கியம் எல்லாவற்றை நீங்க தந்தீங்களே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திர வேளையில் தாமே நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை மகிமைப்படுத்தி எங்களை கனப்படுத்துவதற்கு நீர் உண்மை உள்ளவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் எல்லாரும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிறோம். நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர், எங்களுக்காக இரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. அதன் விளைவாக நான் இன்றைக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு மனிதனாக ஆண்டவரே தெய்வ பயம் உள்ளவனாக ஆண்டவரே உண்மை உள்ளவனாக உத்தமனாக இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு எல்லாருக்கும் நீர் ஆண்டவரே வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயின் நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை காத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் போராட்டத்தின் நாட்களிலே கர்த்தர் எங்களை காத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த துதி வேலையை ஆசீர்வதித்தவர், பாடல் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஜெப நேரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுங்க. எங்களுக்கு வைத்திருக்கிற உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. பலன், சுகம், ஆரோக்கியத்தை தாரும். எல்லாருக்கும் ஒரு பயபக்தியை தாரும். நாங்கள் ஆண்டவரை பயபக்தியோடு உட்கார்ந்து பரிசுத்தத்தோடு உட்கார்ந்து ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்க கிருபை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக. உம்முடைய நாம மகிமைப்படுத்தும். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காலை ஆராதனையில் கூடி வந்திருக்கிற நாம் கர்த்தரை ஏகமாய் பாடி ஸ்தோத்திரம் அவரை துதிக்கப் போகிறோம். வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நடந்தவைகள், நடக்கிறவைகள், இனி நடப்பவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த காலவேளையிலே சந்தோஷமாய் அவருடைய நாமத்தை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவனானவரப்பா. ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்க்கிற நாம் ஜீவனை கண்டடைவோம். ஸ்தோத்திரம். நாம் பிழைப்போம். ஸ்தோத்திரம். தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்துவோமாக. நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். இந்த காலவேளையிலே எல்லாரும் சந்தோஷமாய் ஏகோபித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் பாடி துதிப்போம்.
நம்முடைய வழியான தேவனவர். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற தேவனவர். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறவர், நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய சத்தியத்தை நாம் அறிகிற அறிவினாலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். ஸ்தோத்திரம். சுகம் உண்டாகும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை பாடி தேவனை நாம் எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அவருடைய ஸ்தோத்திரம் பலத்தினால் நம்முடைய பலவீனங்களை நாம் மேற்கொள்கிறோம். ஹல்லேலூயா. பவுலை பார்த்து சொன்ன தேவன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் உன்னிடத்தில் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன், நம்மிடத்தில் இருக்கிற குறைவை குறித்து, பலவீனங்களை குறித்து, ஸ்தோத்திரம் இயலாமையை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். நம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் அந்த உன்னத பலத்தினால் அவரை பாடி மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரம் தேவன் அதை தர வல்லவராய் இருக்கிறார். தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா? நீர் போதும் ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு போதும்பா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இணைந்து ஏகோபித்து கற்றுக்கொண்டு தேவனை பாடி ஆராதிப்போமாக. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு, எக்கால துணியோடு, மனமகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரம் தேவனை பாடி ஆராதித்தோம். ஒன்றுமே இல்லை நாடும் உன் கிருபை போதும்.
ஸ்தோத்திரமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமையா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்க்கிற, அவரை பற்றி கொண்டிருக்கிற நமக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்பி இருந்த ஸ்தோத்திரம், நாம் எதிர்பார்த்திருந்த ஸ்தோத்திரம், எல்லா காரியங்களும் எல்லா நம்பிக்கைகளும் நம்மை விட்டு போனாலும் ஸ்தோத்திரம், சகல கிருபையும் பொருந்திய தேவன் நம்மோடு இருக்கிறார். சகல கிருபையும் பொருந்திய தேவன் நம்மோடு இருந்தால் எல்லாம் மாறும். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே என்று தைரியமாய் சொல்லக்கூடிய ஒருவர் உண்டென்றால் அதை நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் மாத்திரமே. அவர் நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமானவர். ஸ்தோத்திரப்பா. உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியமாயிருக்கிறது. அவரை எல்லாரும் கண்களை மூடி ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறவரே ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. இந்த கால வேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். உடைய பரிபூர்ண சித்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களில் நிறைவேற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்குரிய சொந்த ஜனங்களாயிருக்கும்படியாக, பரிசுத்த ஜனமாயிருக்கும்படியாக, உம்முடைய துதிகளை சொல்லும்படியாக நீர் எங்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரித்தெடுத்து எங்களை கழுவி உம்முடைய பரிசுத்த நாமத்தை எங்களுக்கு தரிப்பித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை நிலைப்படுத்தி வைத்திருக்கிறீரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரம் எங்கள் நிலைமையிலே நாங்கள் தனித்திருந்து ஆண்டவரே தேவ பிள்ளைகளாயிருந்து பரிசுத்த ஜனமாயிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாயிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த பூமியிலே ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே கிருபை தருவீராக ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு தேவரீர் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடியா நன்றி
செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தேவனே ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கேட்கிற தேவன் ஆண்டவரே, மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே, கவனிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே எங்களுடைய அப்பா விண்ணப்பங்கள், எங்கள் வேண்டுதல்கள் ஆண்டவரே, எங்கள் பாரங்கள், எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஹல்லேலூயா. இந்த உலகத்தால் கொடுக்கக்கூடாத, இந்த உலகத்தால் ஸ்தோத்திரம் எடுக்க முடியாத தேவ சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறவர். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நமக்கு ஹல்லேலூயா, அவரிடத்தில் விண்ணப்பிக்கிற, அவரிடத்தில் வேண்டுதல் செய்கிற நமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்தின் சமாதானம் உண்டு. ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பாதுகாப்பு உண்டு. ஸ்தோத்திரம். பரலோகத்தின் வழிநடத்தல்கள் நமக்கு உண்டு. பரத்திலிருந்து இறங்கி ஸ்தோத்திரம் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமாக. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா எங்கள் தேசத்துக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே எங்கள் தேசத்தின் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. இரக்கம் செய்கிற தேவன் அல்லவா கர்த்தர். இரக்கமும் ஹல்லேலூயா உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ள தேவன் ஆண்டவரே. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அன்றைக்கு நினிவே பட்டணத்தாருக்கு ஆண்டவரே இரக்கம் பாராட்டின தேவன். நீர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் மாறினவரே, எங்கள் தேசத்துக்காக நீர் இரக்கம் செய்வீராக. எங்கள் ஜனங்களை ஆண்டவரே காப்பாற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அப்பா உம்முடைய நீதி வெளிப்படவும், உம்முடைய ரட்சிப்பு வரவும் சமீபமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்துல இந்த நாட்கள்ல ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை தாங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே வேகமாய் பரவி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயை விட ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் பெரியவர் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை பெரியது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய செயல்கள் மகத்துவமானது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய ரட்சிப்பை தீவிரமாய் அனுப்புங்கப்பா. ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சபைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உதிரைகளை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமில் திறம்பெறுவீராக. முழங்கால்கள் உமக்கு முன்பாய் முடங்குவதாக. நாவுகள் யாவுமே அறிக்கையிடுவதாக. ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களை நீ சந்திப்பீராக. ஸ்தோத்திரம் 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 ஐயா. எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா விக்கிரகங்களின் சாபங்களும் எங்கள் தேசத்தை விட்டு விலகி போவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரே தேவன் என்ற ஜனங்கள் ஜாதிகள் தேசங்கள் அறியட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம். உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்துக்கு நன்மை செய்வீராக. எங்கள் தேசத்து ஜனங்களை காப்பாற்றுவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் ஆண்டவரே சாவது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு மனம் திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று சொன்னீரேப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அறியாத பாவிகளை துன்மார்க்கரை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே மனம் திரும்ப செய்கிற உடைய கரம் ஒவ்வொருவர் மீதும் நீட்டப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். உடைய கரத்துல ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம் ஐயா. உடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமைகளை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையிலே நாம் தேவனை பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். தொடர்ந்து நம்முடைய தேசத்தின் இந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ஸ்தோத்திரம் நம் குடும்பமாக தனியாக சபையாக கூடி ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஒரு இமைப்படுதலே ஸ்தோத்திரம் நம்முடைய தேசத்தின் சூழ்நிலையை மாற்ற நம்முடைய தேவனால் கூடும். தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திருங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம நன்மையானதை செய்வார். ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களுக்காக நம்முடைய போதகர் அவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சபையின் சார்பாக உங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன்.
இந்த நேரத்திலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த நேரத்தில் பார்த்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை கனப்படுத்தும்படி நான் ஜெபிக்கின்றேன். இந்த புதிய ஆண்டு உடைய பிள்ளைகளுக்கு புதிய கிருபைகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை கொண்டு வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடந்த காலங்கள் எல்லாம் கர்த்தர் கண்மணி போல காத்து நடத்தின தேவன், வலுவாமல் காத்து நடத்தின தேவன், இன்றைக்கும் நீர் ஜீவன் உள்ளவராக இன்றைக்கும் நீர் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய தயவுள்ள கரம், இரக்கமுள்ள கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து நடத்துங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, அற்புதமாய் அதிசயமாய் நடத்துங்க. இந்த கொள்ளை நோய் நாட்களிலே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய நன்மையும் கிருபையும் சுதந்திரத்துக் கொள்ள கிருபை தாரும். உடைய வார்த்தைப்படி உடைய பிள்ளைகளை தொடர்ந்து போகட்டும். ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றேன். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஸ்தோத்திரம், நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே பயபக்தியோடு கூட அமர்ந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஸ்தோத்திரம், நீங்கள் அநேகர் போட்டோஸ் எல்லாம் போட்டு விடுறீங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ், நீங்கள் என்ன ஆண்டவருடைய ஆராதனை ஸ்தோத்திரம் கலந்து கொண்ட காரியங்கள் எல்லாம் போட்டு விடுறீங்க. சில பழைய போட்டோவே மறுபடியும் எடுத்து அனுப்பி விடுறீங்க. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் நான் கண்டுபிடிப்பதல்ல, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் ஸ்தோத்திரம், என்னை திருப்திப்படுத்துவதனால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த விஷயத்துல, கர்த்தருடைய விஷயத்துல உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனை திருப்திப்படுத்த வேண்டும். உண்மை உள்ள மனுஷி அவர்கள் ஸ்தோத்திரம் உண்மையான பலனை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். சபைக்கு எப்படி வருகிறோமோ, ஆராதனைக்கு எப்படி வருகிறோமோ அப்படியே நாம் ஸ்தோத்திரம் ஆயத்தமாகி, மோசே ஸ்தோத்திரம் ஆண்டவரை பார்ப்பதற்கு அதிகாலையிலே அவன் ஆயத்தமாகி கடந்து போனான். ஸ்தோத்திரம், இன்னைக்கு நமக்கு எல்லா ஸ்தோத்திர சூழ்நிலைகள் ஆண்டு நல்ல வசதியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு, சபை ஆராதனை கலந்து கொள்வதற்கு வீட்டிலிருந்தே கலந்து கொள்ள வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். அவர் வழிகள் குறுக்கு வழிகள் அல்ல, அவருடைய வழிகள் நேர்த்தியான நேர்மையான வழிகள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆகியால் இந்த ஆராதனை வேளையில கலந்து கொள்கிறவங்க நல்லா நீங்க ஆராதனைக்கு போவது போல கிளம்பி நீங்க ஆராதிச்சுட்டு அப்புறம் நீங்க உங்க ஸ்தோத்திர வஸ்திரங்களை மாற்றிக்கொள்ளலாம். நீங்க பழைய நிலைமைக்கு திரும்பி விடலாம். ஆனால் ஆராதனை பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோதரர், இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். சோதரர், இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிறதான செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், தெய்வீக சுகம், டிவைன் ஹீலிங். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு தெய்வீக சுகத்தை அவர் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கின்றார். சோத்திரம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம், ஒரு தெய்வீக சுகம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த ஆராதனையின் கடைசி நேரத்தில் உங்களுடைய சுகத்துக்காக சோத்திரம் நான் ஜெபிப்பேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோத்திரம், ஆகையால் இன்றைக்கு ஒரு தெய்வீக சுகம், நீங்க சுகம் எல்லாருக்கும் அவசியமாக இருக்கிறது. சோத்திரம், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில வித்தியாசமான சுகங்கள் தேவைப்படுகிறது. சோத்திரம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது. சோத்திரம், எல்லா பிரச்சனைகளையும் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு. சோத்திரம், அதை குணமாக்குறதற்கு, விடுதலை கொடுப்பதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ள தேவனார். விசுவாசம் உள்ள இந்த நீங்க செய்தியை கேட்கும் போதே நாம் என்ன செய்தால் நமக்கு விடுதலை உண்டாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம், நீங்கள் தொடர்ந்து உங்கள் வியாதியிலேயே நிலைத்திருக்க சோத்திரம் தேவன் விரும்பவில்லை. சோத்திரம், அதற்கு அவசியம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நம்முடைய தேவன் சுகம் கொடுக்கிறவர், அவர் ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். சோத்திரம்,
நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், எத்தனையோ அற்புதங்களை அடையாளங்களை செய்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் சோதர இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் சோதர பேதுரு சோதரம் மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் இவங்க எல்லா அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க. தேவன் மூலமாய் அவருடைய பிரசன்னத்தை கொண்டு அவருடைய வல்லமையை கொண்டு அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். சோதரர், இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கிறது. நம்ம நிறைய இடத்துல சாட்சிகளை கேட்கின்றோம். சபையில கூட அநேகர் சாட்சி சொல்லுவார்கள். சோத்திரம், இந்த வாரத்துல நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்க அடுத்த வாரம் சோத்திரம் இந்த செய்தி வேலைக்கு முன்பதாக நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சுகப்படுத்தினதை நீங்க சாட்சியாக அறிவிக்க உங்களுக்கு நான் கேட்கின்றேன். யூடியூப் மூலமாக நீங்கள் சோத்திரம் இதை அறிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சோத்திரம், அதற்காக வாய்ப்புக்காக வந்து சொல்லக்கூடாது. உண்மையாய் தேவன் உங்களை தொட்டு சுகப்படுத்தி இருப்பாரானால் உண்மையான சாட்சிகளை சொல்ல நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். கட்டாயமாக அல்ல, இது ஒன்று விளம்பரத்துக்காக செய்யப்படுவது அல்ல. ஆனால் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த அதை குறித்த செய்தியிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திர யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி நீங்க யாத்திராகமத்தின் புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியையும் நான் உங்களுக்கு வரப்பண்ண மாட்டேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு டாக்டர், நானே உனக்கு மருத்துவர், நானே உன் பரிகாரி. ஸ்தோத்திரம், எகிப்தியருக்கு உண்டான எந்த வியாதியும் நான் உனக்கு வரமாட்டேன். எகிப்தியருக்கு நிறைய வியாதிகள் ஸ்தோத்திரம் இருந்தது. ஆனால் தேவன் சொல்றார், அவங்களுக்கு இருக்கிற எந்த நீ எகிப்தில இருந்தாலும் ஸ்தோத்திரம் எகிப்தியருக்கு உண்டான வியாதி உனக்கு வராது. ஸ்தோத்திரமா, எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிலைமை பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, இங்க வசனத்துல வேற நீங்க வாசித்தது போல அப்படி தேவனுக்கு காரியங்களை பிரியமாய் செய்யும் போது தேவன் நமக்கு பரிகாரியாக மாறுகிறார். சோத்திரம், அவர் நமக்கு சுகத்தை தர்றாரு. சோத்திரம், நம்ம சுற்றி நடக்கிற வியாதிகள், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு எந்த வியாதியும் நமக்கு வராமல் காப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். சோத்திரம், ஆகியால் தான் இங்கே நாம் வாசிக்கிற வார்த்தையின்படி, நம்ம கேட்ட இந்த காரியங்களின்படி சோத்திரம் தேவன் நமக்கு பரிகாரி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சோத்திரம், நமக்கு எந்த ஒரு பரிகாரியும் இல்லை, தேவனே நம்முடைய பரிகாரி. ஹல்லேலூயா. அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு நடந்தது, எகிப்தியருக்கு நடந்தது, எகிப்தியர் காலத்தில் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டது. சோதரர், என்ன நீங்க நினைக்க வேண்டாம், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகியால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை. இங்க நீங்க கவனிங்க. சோதரர், ஆண்டவர் தெளிவாய் சொல்ற, நான் கர்த்தர், சோதரர், நான் மாறாதவர். ஆமென். மனுஷன் மாறிடுவான், மனுஷன் முகத்தை பார்த்து காரியங்களை செய்வான், ஆனா ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். மருத்துவர்கள்ட்ட போனா சோத்திரம், ஆள் உடுத்திட்டு வர ட்ரெஸ்ஸை பார்த்து ஒரு பீஸ் போட்டுருவாங்க. சோத்திரம், ஆளுடைய தன்மையை பார்த்து, சோத்திரம் வர்ற நிலைமையை பார்த்த உடனே அவர் நல்ல காசு வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ண. ஆனா நம்முடைய ஆண்டவர் கர்த்தர், நான் கர்த்தர் என்று தன்னை அறிமுகப்படுது. ஏன் அப்படின்னா, நான் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு நான் மனிதன் அல்ல. சோத்திரம், மனிதன் மாறுகிறவன் என்று எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. சோத்திரம், ஆகியால் தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். நான் கர்த்தர், கடவுள், தேவன். சோத்திரம், நான் ஒரு நாளும் மாற மாட்டேன், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன் என்று சொல்லி, அப்ப ஆண்டவர் எகிப்தியருக்கு சொன்னது, எகிப்தியர்ல இருந்த இஸ்ரவேலர்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, இன்றைக்கும் நமக்கு செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம், அந்த வியாதிகள் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் கொரோனா வியாதிகள் வரலாம், ஆனா அதை உங்களுக்கு நான் வர பண்ண மாட்டேன் என்று சொல்லி சோதர
ஆண்டவர் சொல்றாரு, I will stop all the pestilence. உங்களை தொடாதபடி கொள்ளை நோய்களை நான் நிறுத்துவேன். அதான் நம்ம ஆண்டவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு. If you are the people of God, that God can stop all the pestilence should not touch you. இந்த கால வேளையில உங்களை தொடாமல் தேவன் பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் சொன்னேன், கர்த்தர், நான் ஏதோ மனுஷன் மாதிரி புலம்புற ஆளு கிடையாது. மனுஷன் மாதிரி உன்னை சொல்லிட்டு நான் அப்புறம் மாத்திர ஆளு கிடையாது. அரசியல்வாதிகளை போல மாத்திர ஆளு கிடையாது. சோத்திரம். ஆனால் நான் மாறாதவர், நான் கர்த்தர். சோத்திரம். பாருங்க எவ்வளவு தனி அவர் சொல்லுகிறாரு. அவ்வளவு ஆணித்தரமா உங்களுக்காக சொல்றாரு. நீங்க அதை விளங்கிக்கீங்கன்னு சொல்றாரு. எப்ப நான் சொல்றேன், சாதாரண ஆள் சொல்லல. சோத்திரம். தேவதூதன் சொல்லல, நான் கர்த்தர். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் படைச்சவர், உலகத்தை ஆள்றவர், அண்ட சராசரங்களையும் ஆளக்கூடிய வல்லனுடைய தேவன் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் ஸ்தோத்திரம் நிர்மூலமாவதில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு சொல்லலாம், ஸ்தோத்திரம், இந்தியாவில் 1/3 அழிய போகுது என்று சொல்லி, ஸ்தோத்திரம், இந்த கொரோனாவில் லட்சக்கணக்கான மக்கள் மறிக்க போகிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் பல விஷயங்களை கேள்விப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஆமென். ஸ்தோத்திரம். யாக்கோபின் புத்திரர் நீங்கள் நான். ஏனென்றால் யாக்கோபுக்கு பின்பதாக அவனுடைய 12 ஸ்தோத்திர கோத்திரங்களாக பிரிக்கப்பட்ட, அதுதான் ஸ்தோத்திர ஒரு கணக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய சந்ததி, யாக்கோபுடைய சந்ததி ஸ்தோத்திரம் நிர்மூலம் ஆவதில்லை. இன்னைக்கு ஸ்தோத்திர கர்த்தர் உங்களை என்னையும் யாக்கோபின் பிள்ளைகளாக, யாக்கோபுடைய புத்திரராக, யாக்கோபுடைய புத்திரிகளாக கர்த்தர் உங்களை என்னை மாற்றி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால நீங்கள் நிர்மூலமாவதில்லை. உலகம் சூழ்நிலைகள் நிர்மூலமாக்குவது போல காணப்பட்டாலும் நீங்கள் நிர்மூலமாவதில்லை என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்றார். அவர் மாறாதவர். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, சோத்திரம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் யாரும் மாற்றவே முடியாது. சூழ்நிலைகள் மாற்ற முடியாது. சோதர கலாமிட்டிஸ் மாற்ற முடியாது. இன்னைக்கு உங்களை ஒருத்தர் வந்து கோபப்படுத்தினா நீங்க மாறிடுவீங்க. சோதர அமைதியா தான் இருப்பீங்க, சந்தோஷமா தான் இருப்பீங்க. யாராவது வந்து துக்கமான ஒரு செய்தியை சொன்னோன்னு நீங்க மாறிடுவீங்க, அழுக ஆரம்பிச்சிருவீங்க. சிரிச்சுட்டு இருந்தீங்க, அழுக ஆரம்பிச்சிருவீங்க. சோதர மாமருமையான அதே ஒன்று பிள்ளைகளை சோதர. ஆனா ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். சோதர. இரண்டாவதாக சோதர, கிறிஸ்து உங்கள் நோய்களை சிலுவையிலே சுமந்து விட்டார் என்று நாம் இன்றைக்கு விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய வியாதிகளை எல்லாம் சிலுவையிலே சுமந்து விட்டார். அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து விட்டார். ஸ்தோத்திரம். நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஸ்தோத்திரம். நீங்க கவனிச்சு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக கிமு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதி வைத்து விட்டார். ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே உங்களுடைய நோய்களை, உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஸ்தோத்திரம். ஆகையால் வேறு ஒரு பரிகாரம் இனி நமக்கு அவசியமில்லை. அவர் நம்முடைய நோய்களை சுமந்து விட்டார். இன்றைக்கு நீங்கள் நான் விசுவாசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவருடைய தள்ளுமுகளால் குணமானீர்கள் என்று வேதத்தில் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் ஸ்தோத்திரம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அவர் அனுப்பி வைத்தது எதற்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக. அவர் ஆக்கினைக்குள்ளாக போக வேண்டும் என்பதற்காகவே. பாருங்க, நீங்களும் நானும் சமாதானத்தை அடையும்படியாக தன்னுடைய குமாரனை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எப்படி வந்தது?
பிதா அவர் மேல, இயேசு கிறிஸ்துவின் மேல ஸ்தோத்திரம் அந்த ஆக்கினையை வைத்து விட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஸ்தோத்திரம். நமக்காகப்பட்ட ஆக்கினைகள், நமக்காகப்பட்ட அடிகள், நமக்காகப்பட்ட காயங்கள், நமக்காகப்பட்ட தழும்புகள் இன்றைக்கு உங்களையும் என்னையும் குணமாக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய தழும்புகள் ஸ்தோத்திரம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த தழும்புகள் உங்களையும் என்னையும் சுகமாக்குவதற்கு அது உண்மையுள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சொல்லுங்க, குணமாகிறோம். இன்னைக்கு எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். உங்க வியாதி இருக்கிற இடத்துல, பலவீனம் இருக்கிற இடத்துல கையை வைங்க. ஸ்தோத்திரம். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். ஆண்டவரே அந்த கிட்னி பிரச்சனை நீங்கட்டும், அந்த லிவர் பிரச்சனை நீங்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த குடல் பிரச்சனைகள் நீங்கட்டும். சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், தலைவலிகள், கண் பார்வையில் இருக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. முதுகு தண்டில இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் அவருடைய தழும்புகளால் குணமாவதாக. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கால்கள்ல, முழங்கால்கள்ல இருக்கிற பலவீனங்கள் உம்முடைய தழும்புகளினால் இப்பொழுதே குணமாவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே தலைவலி குணமாவதாக. ஆண்டவரே மைக்ரேன் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய தழும்புகளினால் சுகம் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்னைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து விசுவாசித்தால் தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை, சுகத்தை, உங்க வீடே சோத்திரம் ஒரு ஹீலிங் சென்டராக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சித்தம், அதே சித்தம் இன்னைக்கு நாம சுகமா இருக்க வேண்டும் என்று மாற்கு 1:41 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, நீங்க சுகமா இருக்கிறது தான் தேவ சித்தமா இருக்கிறது. நீங்க வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் பலவீனமா இருப்பது தேவ சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் நீங்கள் குணமாக இருப்பது, நீங்கள் சுகமா இருப்பது. ஸ்தோத்திரம். இனி இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி சொன்னார். இங்கே 3 யோவான் 2 நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. உங்க ஆத்துமா ஸ்தோத்திரம் வாழ்கிற விதமாக ஸ்தோத்திரம் உங்க சரீரம் சுகத்தோடு பலத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 3வது சுகம் பெறுவதற்குரியதான, நாம் சுகம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். மத்தேயு 9:2 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். நாம் இன்றைக்கு சுகம் பெற்றுக் கொள்வதற்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் இருக்கிறதான பாவமான காரியங்கள் இன்னைக்கு நமக்கு ஒருவேளை தடையாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, படுக்கையில் கிடந்த அந்த மனிதனையும் அவனை தூக்கி கொண்ட வந்தவங்களை அவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து ஸ்தோத்திரம் சொல்றார். திமிர்வாத காரணம் பார்த்து சொல்றாரு, ஸ்தோத்திரம், மகனே திடன் கொள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் பலவீனத்தில் வியாதியோடு இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் உங்களை திடன் கொள் என்று சொல்லுவார். உங்களை பலப்படுத்துவார். உங்க ஆவியில ஒரு உற்சாகத்தை தேவன் முதல்ல உண்டு பண்ணுவார். ஸ்தோத்திரம். அப்படி ஆவி உங்களுக்குள்ளே கடந்து வரும்போது நீங்கள் திடன் கொள்வீர்கள், பலன் கொள்வீர்கள். ஸ்தோத்திரம். அவன் சொல்றாரு, ஸ்தோத்திரம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில இருக்கு, நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் கேட்டா நான் எந்த பாவமே செய்யல. ஸ்தோத்திரம். பாவம் செய்யறவெல்லாம் நல்லா இருக்கலாம், ஆனா பாவமே செய்யாத நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரம், நான் எல்லா பிரச்சனைகளையும் அனுபவிக்கிறேன் என்று நம்ம சொல்லலாம். ஸ்தோத்திரம். பாவம் நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஒரு பொறாமை, ஒரு கோபம், ஒரு எரிச்சல். ஸ்தோத்திரம். கோபம் வந்தோன்னு எதாவது போட்டு உடைக்கிறது, வைக்கிறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் அது பாவம். கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவது பாவம். ஸ்தோத்திரம். சாபமான வார்த்தைகளை கூறுவோமானால் அது பாவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால கூட நம்முடைய வாழ்க்கையில வியாதிகள் நம்மை விட்டு போகாமல் இருக்கும். ஸ்தோத்திரம். மற்றவர்களை சபிக்கிற அனுபவங்கள் அல்லது மற்றவர்களை குறை கூறுகிற அனுபவங்கள், மற்றவர்களை
மற்றவர்களை ஸ்தோத்திரம் பகைக்கிற அனுபவங்கள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு விஷயத்துல வெறுக்கிற ஒரு அனுபவங்கள், ஸ்தோத்திரம் நம்ம நீதிமானாக நம்மை காண்பித்துக் கொள்வோம். நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்தோத்திரம் அவங்க செய்யறது எனக்கு பிடிக்கல, அவங்களுடைய காரியங்களை ஸ்தோத்திரம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, ஸ்தோத்திரம் அதுவுமே ஒரு விதமான பெருமை தான் நம்முடைய வாழ்க்கையில, அதுவும் பாவமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம் எல்லா மனிதர்களோடு இணைந்து வாழத்தான் தேவன் வைத்திருக்கிறார். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஸ்தோத்திரம் நாம் சில காரியங்களை நாம் சகித்து தாங்கி ஸ்தோத்திர பொறுமையாக இருந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி காத்திருந்து ஸ்தோத்திர காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். படுக்கையில் கிடந்து அவனை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும். பெரிய பெரிய பாவங்கள், கொலை, விபச்சாரம் நம்ம செய்யல, அதனால அதுதான் பாவம் என்பது அல்ல. ஒருத்தனை குறித்து எரிச்சல் அடைஞ்சாலே பாவம் தான். ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமாக, அந்த பாவம் அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, என் பாவங்களை அறிக்கை செய்கிறேன். நான் விரும்பாமலும் வருது, சில எரிச்சல்கள் வருது, சிலர் மேல கோபம் வருது, சிலர் மேல எனக்கு ஆண்டவரே சோத்திர போட்டிகள் வருகிறது, சிலர் மேல எனக்கு தேவையில்லாத ஆண்டவரை இனம் புரியாத ஒரு சோத்திர எரிச்சல் வருகிறது. இன்னைக்கு கர்த்தர் அதை நீக்கி போடுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது ஸ்தோத்திர பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். ஸ்தோத்திரம். இங்க நீங்க கவனிக்கணும், முதல்ல ஆண்டவர் பாவம் 2வது வசனத்துல உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை எல்லா ஜனங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸ்தோத்திராகிய திமிர்வாதக்காரனை அவர் நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். பாவத்தை மன்னிக்கிறது நமக்கு சொந்த லேசான விஷயமா இருக்கலாம். மகனை உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, மகளை உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, சோதர பிரதர் உங்க பாவம் மன்னிக்கப்பட்டது சொல்லலாம். சோதரம் சொல்றது மட்டுமல்ல, பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கவருக்கு அவர் பாவத்தை மன்னிச்சது மட்டுமல்ல, மன்னிச்சதுக்கு அடையாளமா அவனை எழுப்பி நடக்க வைத்தார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்னார். இன்னைக்கு அநேக ஆஸ்பத்திரியில் சொல்லுவாங்க, அட்மிட் பண்ணி வச்சிருக்கும் போது சொல்லுவாங்க, சோதரம் ரொம்ப சீரியஸா இருக்கு, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது தூக்கிட்டு போங்க சோதரம், அல்லது ஜிஹெச் கொண்டு போங்க, அல்லது சோதரம் பெரிய ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி சோதரம் கோயம்புத்தூர்ல கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி இதை செய்வாங்க, சோதர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆண்டவர் அதை சொல்லல, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ, ஏன்னா முடிஞ்சிச்சு. ஐ கேன்சல் ஆல் த சின் தட் வாட் யூ டிட் பிஃபோர். நீ செஞ்ச பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன். and also you receive the healing. ஆண்டவர் சொன்னாரு, நீ இப்பொழுது விடுதலை பெற்றுக்கொண்டாய், புறப்பட்டு போன்னு சொன்னார். அப்ப யாரும் பேச முடியாத நிலைமை. இவர் யாரும் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? there are people standing to question God. ஆனா அவனுக்கு சுகம் கொடுத்தோடனே இதுக்கு யாரும் பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேள்வி கேட்டா, சுகமாக்குறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருந்துச்சுன்னு இவங்க ஒரு கேள்வி கேட்டா அவனுக்கு பதில் சொல்ல முடியாது. ஸோ நல்லா கவனிங்க, அவனை சுகமாக்கி வீட்டுக்கு அனுப்பினாரு. அவன் பல ஆண்டுகளாக ஸ்தோத்திரம் அவன் திமிர்வாதம் பிடித்தவனாக இருந்தான். ஆனால் கர்த்தர் அன்னைக்கு அவன் பாவத்தை முதல்ல மன்னிச்சாரு. மன்னிப்பு கிடைச்ச உடனே எழுந்து வீட்டுக்கு போனான், நடந்து வீட்டுக்கு போனான். வரும்போது பாடையில் அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள், கட்டிலோடு தூக்கி கொண்டு வந்தார்கள். போகும்போது கட்டிலை தூக்கிக்கிட்டு இவன் போனான். இதுதான் ஆண்டவருடைய அற்புதம். ஆமென். அதை பாவத்தை மன்னிக்கிற தேவன். இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன பாவங்கள், ஏமாத்துற வேலைகள், சோதர பொய் சொல்ற அனுபவங்கள், வேலை செய்யற இடத்துல ஏன் லேட் அப்படின்னா ஏதாவது ஒன்று அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, சோதர பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒன்று. உண்மையா சொன்னா சந்தோஷம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பொய்யா சொல்லி தப்பிச்சிட்டோம்னா, அப்பா நான் ஏதோ ஒன்று சொல்லி தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே ஒரு கோடை போட்டுருவார் ஆண்டவர். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பலவீனம் வரும்போது அதுக்காக ஆண்டவர் வியாதியை தரமாட்டார். நான் அதை சொல்லலை. ஆனால் நமக்கு ஒரு வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது அங்கே சோத்திரம் அது பிளேஸ் ஆகிரும். ஆமே. சோத்திரம் நம்மளை போய் சோத்திரம் இருக்கும்போது இல்லை என்று சொல்வது, சோத்திரம் அங்கே போய்விட்டார்கள் இங்கே போய்விட்டார்கள் என்று சொல்லுவது, சோத்திரம் யாராவது போன் எடுத்தாலும் பாஸ்டரா அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம். நேரடியாக நான் பார்த்துருக்கேன், பேச விரும்பல. ஸ்தோத்திரம். உங்களை எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். எத்தனையோ
ஸ்தோத்திரம் நபர்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுவும் பாவம் தான். ஏன் இருந்துட்டு இல்லைன்னு சொன்னா பாவம். இந்த பொய்க்கெல்லாம் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சிம்பிள் பொய் அப்படின்றது கிடையாது. சிம்பிள் பொய்யும் கிடையாது, பெரிய பொய்யும் கிடையாது, லார்ஜ் பொய்யும் கிடையாது. ஸ்தோத்திரம், பொய் தான். ஸோ எதுக்காக சொல்லுகிறோம், ஏன் சொல்லுகிறோம்? ஸ்தோத்திரம், நம்மை அழித்துக் கொள்வதற்காக ஒரு பொய் சொல்லுவதா? உண்மைகள் கழுத்தா போகும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவர் உண்மையோட மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், அவர்கிட்ட ஸ்தோத்திரம் அவன் உண்மையை சொல்லிட்டான் போன்றார், அவ்வளோதான். அதுக்காக அப்படியே செய்யறதுக்கு அவர் அனுமதிப்பதில்ல. ஆனால் உண்மையை சொல்றதுனால ஸ்தோத்திரம் அதுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருப்போ அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸ்தோத்திரம், உண்மையா இருக்கிற அது கூட பாவம் தான். பொய்யாய் இருப்பது, பொய்யான வார்த்தைகளை பேசுவது, ஸ்தோத்திரம் நம்மை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் முகத்துக்கு முன்பதாக நடிப்பது, ஸ்தோத்திரம் வெளியில போய் நம்மை பற்றி தவறாய் பேசுவது, எல்லாமே பாவம் தான். ஸ்தோத்திரம், பாவம்னா என்னன்னு தெரியாம சொல்ல இருப்பீங்க, அதனாலதான் இதை விளக்குறேன். ஸ்தோத்திரம், பாவம்னா எதைத்தான் சொல்றாரு? பாவம்னா இதெல்லாம் தான் பாவம். நம்மை வியாதியிலிருந்து விடுதலையாக்கி கொள்வதற்கு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கவனமா இல்லைன்னா பிசாசு நம்மளை எங்கேயோ கொண்டு போயிருமா. ஆகிய நான் உங்களுக்கு அன்போடு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவன் நடந்து வீட்டுக்கு போனான். எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. முதல்ல பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்போ நாம் சுகம் பெறுவதற்கு என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்கள்லேருந்து நம்ம விடுதலை அடைவதற்கு முயற்சி பண்ண வேண்டும். We have to prepare ourselves to come out from our sin first and receive the healing. விடுதலை வேணும்னா பாவத்தை விட்டு வெளியே வரணும். Praise the Lord, hallelujah. ஸ்தோத்திரம். 3 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, 2 நான் ஏற்கனவே வாசித்தேன். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆத்மா வாழ்றதுல தான் உங்களுக்கு சுகம் இருக்கு. ஸ்தோத்திரம், உங்க சரீரத்துக்கே கவனிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஸ்தோத்திரம், சானிடைசர் போடுறதும், கையை தேய்க்கிறதும், மாஸ்க் போடுறதும், ஸ்தோத்திரம் எல்லாம் நல்லதுதான், நெசசரி, தேவையான ஒன்று. பட் அதை விட மேல ஆத்மாவோட எவ்வளவு கரை இருக்கு. உங்க ஆத்மாவுக்கு முதல்ல மாஸ்க் போடுங்க, உங்க ஆத்மாவுக்கு முதல்ல சானிடைஸ் பண்ணுங்க. Praise the Lord, hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்மா வாழ்றத வச்சு தான் உங்களை வாழ வைப்பாரு. hallelujah. உங்க வெளி வாழ்க்கை, உலகம், வருமானம், சோதர போக்குவரத்து, உங்க நிம்மதி, சந்தோஷம், விடுதலை எல்லாம் உங்க ஆத்மா வாழ்றத வச்சு தான் இருக்கு. ஆத்மா வாழணும்னா சோதரம் அதுக்கு இந்த சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை சரீரத்துக்கு போடுறது மாதிரி, சோத்திர வாரத்துல ஒரு நாள் கூட சோத்திரம் ஒரு நான்வெஜ் கிடையாதா அப்படின்னு பேசுற வேலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறது. அது மட்டும் கவனமா இருக்கணும். ஆனா உங்க சரீரத்துக்கு தேவை, உங்க ஆத்மாவுக்கு தேவை. கர்த்தருடைய ஆகாரத்தை போட்டுக்கிட்டே இருங்க. சோத்திரம் அருமையான ஆத்மா வாழ வாழதான் நம்ம வாழ முடியும். நம்ம குணாதிசயங்கள் மாறும். ஆத்மா வாழதான் சோத்திரம் நம்முடைய நல்ல குணாதிசயங்கள் வெளிப்படும். ஆத்மாவை வளராமே வச்சுக்கிட்டு சரீரத்தை மட்டும் வளர்த்தா குணாதிசயங்கள் வளராது. எண்ணங்கள் வித்தியாசப்படும், பேச்சுக்கள் வித்தியாசப்படும். சோத்திரம் எல்லாம் அப்படி ஒரு மாதிரி சோத்திரம் நம்ம குடும்பமே ஒரு மாதிரி இருக்கும். Praise the Lord, hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன் என்று. ஏன்னா அதான் ஆத்மா வாழ்றதுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கிறாரு. சோத்திர எகிப்தியருக்கு உண்டான வியாதிகள் அதை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே எகிப்தியருக்கு உண்டான எந்த வியாதி எனக்கு வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவோம். சோ அதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்கின்றதை நம்ம பார்க்கிறதே இல்லை. Praise the Lord, hallelujah. நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேட்கணும் தேவ பிள்ளைகள். சோத்திரம் ஏதோ வேதத்தை வாசிச்சுக்கிட்டே ஓடக்கூடாது. பிரசங்கத்தை கேட்கும் போது டீ போட போகக்கூடாது. பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது குக்கர்ல சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. சோத்திரம் கவனமாய் உட்கார்ந்து கவனிக்கணும். சோத்திரம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். அவருடைய வார்த்தை சோத்திரம் எப்படி சொல்லுமா கவனமாய் கேட்டு. இப்ப வீட்டுல எல்லாம் இருக்கிறதுனால கேள்வி கேட்க ஆள் இல்லை. சபையில பாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதனால நீங்க என்ன செய்வீங்க? சோத்திர பயபக்தியோட உட்கார்ந்து இருப்பது போல உட்கார்ந்து இருப்பீங்க. ஆனா இப்ப என்ன செய்யறது? பிரசவம் நடந்துகிட்டு இருக்கும்போது சோத்திர நான் போயிட்டு வந்துடுறேன், கடையில போயிட்டு பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க போறது, இப்ப மற்ற ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறது, நான் போய் கறி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா பாத்துக்கங்க. சோத்திர அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயபக்தி அதுதான் சொல்லுவேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமா கேட்கணும். ஏனோ தானோன்னு கேட்க கூடாது, கடமைக்காக கேட்க கூடாது.
ஏதோ ஆராதனையில பங்கு பெற்றோம், போட்டோம், கடைசியில் ஒரு போட்டோ செல்ஃபி எடுத்து போட்டோன்றதுல ஒண்ணும் இல்லை. ஸ்தோத்திரம். ஆனா அதை விட முக்கியமானது உண்மையாய் உத்தமமாய் நீங்க பங்கு பெறுவதுதான். அதைத்தான் சொன்னது, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. நீங்க செய்யறதெல்லாம் அவருக்கு செம்மையா இருக்கா? ஸ்தோத்திரம். நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் அவர் செம்மையா பார்க்கிறதா? சூப்பர்னு சொல்ல முடியுமா அவரால? ஸ்தோத்திரம். தவறுகள் இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம், சரி சரி இப்படி செய்யன்னு சொல்லுவாரு, அது வேற. ஆனா நம்ம செய்யறதெல்லாம் ஸ்தோத்திரம். அவர் சொல்றார், செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. என்னென்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு? அதுக்கு செவி கொடுக்கணும். அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியர்கள் இதெல்லாம் கை கொண்டாதான் அதெல்லாம் நடக்கும். அதனாலதான் சொல்றேன், நாம் சுகம் பெற சோதரம் நம்முடைய ஆத்மாவை வாழ வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதான் செய்யணும். அதான் எசேக்கியா ராஜா சோதரம் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போயிட்டார், நீ சாக போற, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. எசேக்கியா ராஜா போன பிறகு ஒரு சுவர் பக்கமாக திரும்பி ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் உனக்கு முன்பதாக மன உத்தமமாய் நடந்தேன், ஸ்தோத்திரம், செம்மையானதை செய்தேன். ஸ்தோத்திரம். அது சொல்ல முடியுமா நினைக்கிறீங்க? அவர் செஞ்சாரு, அதனால சொன்னாரு. உடனே சுகம் வந்தது, உடனே சுகம் வந்தது. அப்ப ஆத்மாவை ஸ்தோத்திரம் சரி பண்ணலைன்னா சுகம் கிடைக்காது. ஸ்தோத்திரம். ஆத்மாவை சரி பண்ண வேண்டும். இன்னைக்கு தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 50-51 வசனங்களை நாம் வாசிக்க இங்கே கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நீங்க கவனிக்கணும், சோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும் 100%. இங்க அத சோத்திரம் சொல்ற, பிள்ளை செத்து போகிற நிலைமையில இருக்கிறான், சாக போறான், என்ன செய்யறதுன்னு தெரியாது. வந்து நிற்கும்போது இயேசுவை அழைத்தான், வருந்தி கேட்டான். ஆண்டவர் சொல்ற, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறார் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நம்பி போனான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க நம்பி போறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வாழ்றீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி கிரியை செய்றீங்களா? செஞ்சா விடுதலை உண்டு. 51வது வசனத்துல நான் வாசிக்கும் போது அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கான் என்று சொன்னான். அவன் வீட்டுக்கு கூட போகல, ஆனா அங்கிருந்து ஆட்கள் ஓடி வராங்க, இவனை தேடி, உன் பிள்ளை பிழைச்சிருக்கிறான்பா. இவனுக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, உன் பிள்ளை பிழைச்சிருக்கிறான். சொன்ன வார்த்தையை கேட்டு போனா. இல்ல ஆண்டவரே, நீங்க வரலன்னா அது நடக்காது, சோதரன் நீங்க வந்தா தான் அப்படிலாம் கேட்கல, நீ போப்பா, உன் பிள்ளை பிழைச்சிருக்க சொன்னு நம்பி ஓடுனா. அங்கே போகிற வழியிலே பிள்ளை பிழைத்திருக்கிற செய்தி அவனுக்கு வந்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் கர்த்தரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, அவருடைய வல்லமையை நம்புங்க. நம்பி நாம் கிரியை செய்யும்போது தேவன் கிரியை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையோடு கூட இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஜீவிப்பதற்கு நம்மை முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மார்க் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். எனக்கு என்னென்ன வியாதியோ எல்லா வியாதியும் எனக்கு இருக்கு நீங்க நினைக்கலாம், அத்தனை வியாதியை குணமாக்குவதற்கு எல்லாம் கூடும். பாட்டு பாடுறது மட்டும் போதாது, எல்லாம் கூடும், உம்மால் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. அப்படி பாடுறது மட்டும் இல்லை, அப்படியே உருகி பாடுறது இல்லை, கூடாதுன்னு விசுவாசிக்கணும். அவன் விசுவாசித்தான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்க வியாதிகளை விரட்டும், பழைய சுகத்தை கூடி வர செய்யும், பழைய சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். விசுவாசம், விசுவாசிக்க கூடுமானால். இன்னைக்கு டஃப்பான ஒரு விஷயம் இந்த உலகத்துல ஆண்டவரை விசுவாசிப்பது. ஏனென்றால் உலக ஸ்ட்ராட்டஜிக்கும் அவருடைய வசனத்துக்கும் அங்க மேட்ச் பண்ணி பார்த்தா அங்க ஒன்றும் ஒர்க் அவுட்டே ஆகாதது போல தெரியும். ஆனா உலக ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு வித்தியாசமா இருந்தாலும், கொரோனா வைரஸுடைய தாக்கங்கள் அழிவுகள் எவ்வளவு இருந்தாலும், அவருடைய ஸ்ட்ராட்டஜி சோத்திரம் எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தா உனக்கு கூடும். உனக்கு கொரோனா வராதுன்னு விசுவாசிக்கும். வந்துருமோ சோத்திரம், வந்துருமோ
ஐயோ பயமா இருக்கு, இந்த பால்காரன்ட்ட பால் வாங்க பயமா இருக்கு, அவன் கொண்டாந்து கொடுத்துருவானோ, பால் வாங்கி தானே ஆகணும். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். பல விதங்களை யோசிக்கிறோம். மளிகை கடைக்கு போனோம், ஐயோ அங்க பரவிருமோன்னு யோசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சில வேலைகளை நாம் தவிர்க்க முடியாது. ஆகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சோதர தேவனை நம்புங்க. அந்த இடத்துல ஆண்டவரே உண்மை நம்புறப்பா, எதுவும் என்னை சேதப்படுத்தாது, நான் உண்மை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்க கூடுமானால்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதான் ஆண்டவருடைய பெரிய ஸ்ட்ராட்டஜி. இந்த விளக்கம் நமக்கு தெரியாது, இத நம்ப மாட்டோம். அதான் விஷயமே. அது எப்படி? ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழும்புவேன்னு சொன்னாரு சீஷர்கள்ட்ட. பேதுரு எல்லாம் பேசி பார்த்தா அதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடாதுன்னு சொன்னான். நடக்கக்கூடாதுன்னு சொன்னான். அப்ப இயேசு மரிச்ச பிறகு, இயேசு அடக்கம் பண்ண பிறகு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். மரியாள் சோதர் மாத்திரம் ஓடி போய் பார்க்குறாங்க. அவன் கூட அவர் உயிரோடு இருப்பாருன்னு நம்பல, சரீரத்தை தான் பார்க்க போனான். சரீரத்தை தான் பார்க்க போனா. அதுக்கு கந்தவர்க்க போட போனான். வாசனை திறமைகளை போட்டுட்டு வருவோம் அந்த சரீரத்துலன்னு சொல்லிட்டு போனான். ஆனா அங்க அவரை காணும். காணாம போன பிறகு அது ஒரு அறிவு வர வேண்டாம், ஏற்கனவே சொன்னாரே போயிருப்பாரேன்னு. அது கூட இல்லை. தோட்டத்துக்காரன்னு பார்த்து இயேசுநாதத்தை கேட்கிறான். ஏன்னா உயிரோடு இருக்கிறது இயேசு மரித்து போய்விட்டார், இங்க இவர் இயேசு கிடையாது அப்படின்ற ஒரு பெரிய கான்பிடென்ட், ஒரு மைண்ட் செட்டப் வந்துருச்சு. அவர்கிட்ட போய் கேட்கிறார், இயேசு கிறிஸ்துவ யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, நீங்க பாத்தீங்களா? மரியாலே, ஆண்டவரே ரபுனி, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா விசுவாசம் இல்லை. இயேசுவே நேரடியா பேசணும்னு விசாரிப்போம். நீங்க நான் என்ன ஏமாத்திரம் அப்படின்ட்டும் போயிடக்கூடாது. சோதரன் நீங்க சொல்லுவீங்க, இப்ப அப்ப பாருங்க, இயேசுவோட இருந்தவனே அவன் விசுவாசிக்கல, நம்மளாம் ஏமாத்திரம் பாஸ்டர்ன்னு சொல்லக்கூடாது. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நீங்க பாக்கியவானா மாறணும்ன்றது தேவ சித்தம். விசுவாசிங்க, காணாத விசுவாசிங்க ஆண்டவரே. ஆமென். சோதரம். அப்புறம் தான் ஓடி போய் சொல்றான், இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம். சோதர இயேசு கிறிஸ்து வந்தாரு, நான் பார்த்தோம். பேதுருக்கு அப்புறம் தான் கிளிக் ஆகுது, ஓடுறான். அப்ப கூட சரி நம்பி அவன் விசுவாசிச்சுதான் போயிருக்க கூடாது. அவன் விசுவாசி அப்படியா ஆண்டவர் சொன்னபடி எழுந்தார்னு பேசியிருக்கலாம். ஆனா அவன் இல்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ஓடியாந்தான். அங்கேயும் ஒரு அவிசுவாசம் தான் இருக்கு. ஸ்தோத்திரம். மாமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் அதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியாக பெற்ற சுகத்தை நாம் நமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்தேர்ச்சியாக அதை தக்க வைத்துக் கொள்ள ஸ்தோத்திரம் வேண்டும். அருமையானவர்களே, இனி ஸ்தோத்திரம் அங்க ஆண்டவர் சொல்லுவது யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது என்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. இங்க ஆண்டவர் சொல்றாரு, சோதரன், இனி நீ சுகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால், உன்னுடைய ஆரோக்கியம் தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டுமானால் அதிக கேடு வந்துடும். நீ சோதரன் என்ன செய்யாதன்னு சொன்னாரு? பாவம் செய்யாதே. சோதரன், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாத. இனி பாவம் செஞ்சா மறுபடியும் வரும், அது அதிக கேடா இருக்கும். இப்ப இருக்கிறது தலைவலி, சோத்திரம், அப்புறம் எல்லாமே வலியாயிரும், உடம்பு முழுவதும் வலியாயிரும். கேடு, அதிக கேடு. சோதரன், அது ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. சோதரன், அதிக கேடுவான ஒன்று உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாத. சோதரன். ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நல்ல சுகம் தரப்போறார், ஒரு விடுதலையை தரப்போகிறார், ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். சோதரன், அவர் செய்ய போகிறார் நிச்சயமாக. ஆனா அதற்கு பின்னாடி ஆண்டவர் கொடுத்த சுகத்தை நீங்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானா, நிறைய பேர் பின்மாற்றத்துல போயிருவான், சுகத்தை பெற்றோன்னு மறந்துடுவான். சோதரன், இயேசு 10 பேருக்கு சுகம் கொடுத்தாரு, ஒருத்த மட்டும் தான் வந்து நன்றி சொன்னான், மற்ற 9 பேர் ஓடியே போனான். சோத்திரம். சிலர் சுகத்தை பெற்றோன்னா அவ்வளவுதான், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, சபையை மறந்துடுவாங்க, பாஸ்டர் மறந்துடுவாங்க, ஆண்டவர் மறந்துடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு இஷ்டமா வாழ்வாங்க. அதுக்கு அடுத்து அதிக கேடு வரும். பிரைஸ் தி லார்ட். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், அதிக கேடான ஒன்று வராதபடிக்கு நாம் பாவம் இனி பாவம் செய்யக்கூடாது. இனி 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 இதுவரைக்கும்
முடிஞ்சதை விட்டுருங்க. இதுவரைக்கும் ஒரு புல் ஸ்டாப் வைங்க, ஸ்தோத்திரம். கமா போட்டுறாதீங்க, புல் ஸ்டாப் வைங்க, ஸ்தோத்திரம். அது அதுக்கு மேல கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு புதிய சென்டென்ஸை எழுதுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். சொல்றாரு, அதிக கேடு வராம நீ இனி பாவம் செய்யாத. அப்ப நம்ம தொடர்ந்து பாவம் செய்யாதவர்களா இருக்கணும். தொடர்ந்து பாவம் செய்கிற அனுபவம் வாழ்க்கையில் வரக்கூடாது. பாவத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சோத்திரம், நாம் பெற்ற சுகத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு சோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கும் போது, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் ஸ்தோத்திரம் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்களையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். சொன்னாரு, நீ சாட்சி பகர வேண்டும், நீ சாட்சி சொல்ல வேண்டும். உன் இனத்தாரிடத்துக்கு போ, உன் சொந்தக்காரரிடத்துக்கு போ. கர்த்தர் உனக்கு செய்த அற்புதங்களை நீ சாட்சியாக அறிவி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுகத்தை, ஒரு விடுதலையை, ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு தெய்வீக சுகத்தை தரப்போகிறார். நீங்களும் நானும் சுகம் பெற்று இருந்திருப்போமானால், சுகம் பெற போகிறவர்களாக இருப்போமானால், நாம் அடுத்து சாட்சியாக அவரை அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். சில இடத்துல சொன்னார், யாருக்கும் சொல்லாதன்னு. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் இங்க சொன்னாரு, நீ போய் சாட்சியாக அறிவி. தேவநாம மகிமைக்காக சாட்சி கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். சாட்சி கொடுப்பது என்பது சோதனை, அது ஏதோ ஒரு சொல்றாங்க ஆர்வக்கோளாறு நினைக்க கூடாது. அந்த சாட்சி அநேகருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அநேகர் விசுவாசிக்க தூண்டும். உங்க வாழ்க்கையை பார்த்தவங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். இந்த காலவெளியில நானும் உனக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகிறார். அது சாட்சியாக மாறும். நீங்க ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, நான் உனக்கு சாட்சியாக மாறுவேன் ஆண்டவரே. போய் என் இனத்தார் இடத்துல சொல்லுவேன் ஆண்டவரே, என் நண்பர் இடத்துல சொல்லுவேன் ஆண்டவரே, எனக்கு தெரிந்தவர் இடத்துல சொல்லுவேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் இந்த காலை வேளையில. அப்பதான் நீங்க தொடர்ந்து உங்க சுகத்தை, ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 107:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க நல்லா கவனிங்க, கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறவராக இருக்கிறார். அனுப்புறாருன்னா ஸ்தோத்திரம், அனுப்புவார்னு போஸ்ட்ல காத்துட்டு இருக்க கூடாது. அது எங்கேயோ காத்துல வரும் நினைக்கூடாது. நீங்க எடுத்து வேதத்தை வாசிக்கும் போதுதான் கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்புவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். இன்னைக்கு தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, இன்னைக்கு உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. பெரிய அழிவு காத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அழிவுக்கு காப்பாற்ற வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை சோதரர் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் நன்கு சோதரர் கவனித்தால் தான் அந்த வசனம் வரும். உங்களுக்குள்ள வாசிக்கும் போது அந்த வசனம் வரும். அந்த வார்த்தை ஜீவன் ஆகி, அப்ப அந்த வசனம் ஜீவனாம் புறப்பட்டு வரும். அதை வாசிக்கும் போது அதுக்கு உயிர் வரும். அதை வாசிக்கும் போது உங்களுக்குள்ள புறப்பட்டு வரும். நீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்ககிட்ட போகும். யாருக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களோ அந்த வசனத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த வசனத்தை அனுப்பி அவளை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. யாருக்காவது வியாதியோடு இருக்காங்களா, பலவீனத்தோடு இருக்காங்களா, தூரத்துல இருக்காங்களா, அவங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீ சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே. கொரியரை விட சோத்திரம், ஒளியின் வேகத்தை விட அதிக வேகமாய் போய் சோத்திரம் அவனை சுகமாக்க வல்லமுடையதாக இருக்கிறது. அவன் கேட்டான், ஆண்டவரே பையனை சுகமாக்குங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன் குமாரன் பிழைத்து இருக்கிறான். அவ்வளவுதான். அவன் சொன்ன மாத்திரத்துல இவன் போனதுல ஆள் வந்துருச்சு. ஏன்னா அவன் சொன்ன அந்த செகண்ட், the very second the miracle was happened in his house. அவனுடைய வீட்டில் நடந்தது. தேவனுடைய வார்த்தை குயிக்கா சோதரம் போகும். ஹல்லேலூயா. வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. யாருக்காக ஜெபம் பண்ணா சோதர வசனத்தை சொல்லுங்க, ஆண்டவரே எகிப்திற்கு உண்டான எந்த வியாதியை நான் வரப்பண்ணேன்னு சொன்னீங்களே, அப்பா இந்த வியாதியை வரப்படாதீங்க ஆண்டவர், இப்படி வார்த்தையை அனுப்புங்கப்பா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அனுப்புவார், உங்களுக்குள்ள அனுப்புவார், உங்களுக்குள்ள ஒரு விடுதலை தருவார். யோவான் 15:7 சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனை நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம கேட்கிறத ஆண்டவர் செய்வார். என்ன வியாதி அதை கேளுங்க, என்ன பிரச்சனையோ அதை சொல்லுங்க. ஆண்டவர் கேட்கிற தருவார். வியாதிகளை குணமாக்குகிற கர்த்தர், இன்றைக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற கர்த்தர், அவர் இன்றைக்கு சுகத்தை கொடுக்கிற கர்த்தர். சோத்து நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம இந்த வேலையில ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபம். ஆண்டவரே அப்பா, நீங்கள் என்னில் வார்த்தை உங்களில் வைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீங்களே, இந்த நாளில் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நிலைத்திருந்து ஆண்டவரே இன்றைக்கு கேட்டவுடைய வார்த்தையின்படி உமக்கு சாட்சியாக ஜீவிப்பதற்கு ஆண்டவரே சோத்து நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இனி தொடர்ந்து பாவம் செய்யாதபடி எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி. எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுங்க. இப்பொழுது கர்த்தர் சுகத்தை தரார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு வீடுகளிலே நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் விடுதலை தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். Praise the Lord. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தர் நீருடைய பிள்ளைகளை தொட்டு நீர் சுகமாக்க வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா முழங்கால் வலி, எல்லா ஆண்டவரே கணுக்கால் வலி, எல்லா ஆண்டவரே முதுகு தண்டில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. தலைவலி ஆண்டவரே, மைக்ரேன், ஒற்றை தலைவலி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகி போவதாக. ஒரு ஆரோக்கியம் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹார்ட்ல இருக்கிற அடைப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்போ ஓபன் ஆவதாக. In the name of Jesus I open all the veins in the name of Jesus. Hallelujah. Your blood should flow in every parts of their life, oh God. அவங்களுடைய வாழ்க்கையில அவருடைய சரீரத்துக்குள்ளே இப்பொழுது எல்லா பாகத்துக்குள்ள இப்பொழுது கடந்து போவதாக. கணையத்துக்குள்ளே கடந்து போவதாக. எல்லா லங்ஸ்ல கடந்து போவதாக. கொரோனா வைரஸுடைய தாக்கத்துக்கு காரணமாக அந்த லங்ஸ்ல உங்களுடைய வல்லமை கடந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கண் பார்வையில உங்களுடைய வல்லமை கடந்து போவதாக. காதுகளிலே ஆண்டவரே செவிட்டு தன்மைகள் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. In the name of Jesus I proclaim your healing virtue in the name of Jesus. இப்பொழுது கடந்து வரட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும். கர்ப்பப்பையில இருக்கிற வேதனைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகி போவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான இரத்த போக்கு வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நிறுத்தப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது சரீரத்துக்குள்ளே உச்ச தலைவர் உள்ளங்கால் வரை கடந்து வருவதாக. இப்பொழுது நம்முடைய ஆவியினாலே கர்த்தர் நிரப்புவீராக. ரிகானாபா ஹந்தராபா ஷாந்தரா. தேவனுடைய வல்லமை இந்த சரீரத்துக்குள்ளே வாழ்க்கையிலே கடந்து வரட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வழி நோக்கத்தாவே உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரோக்கியத்தை வரப்படும் என்று சொன்னீங்க. சுகத்தை தருகிற தேவன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மாறாதவர். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் நீர் எங்களுக்கு நன்மை செய்வதற்கு ஆண்டவரே உண்மை உள்ளவராயிருக்கு. எங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவரே நீர் எங்கள் வியாதி பலவீனத்தை சுமந்து கொண்டீர். எங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். ஆண்டவரே நாங்கள் சுகமாய் இருப்பது உங்களுடைய சித்தம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் சுகம் பெறுவதற்கு ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்க பாவத்தை அறிக்கையில் எங்களுக்கு கிருபை தாரும். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு உயிருள்ள விசுவாசங்களுக்குள்ள வரட்டும். உடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் அப்படியே போக எங்களுக்கு கிருபை தாரும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீங்களே. இந்த ஆலயத்துக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள கூடி இருக்கிறவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அவங்க விசுவாசத்தை பார்த்து கனப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.